தமிழ் மாதத்தின் அமாவாசை அல்லது பௌர்ணமிக்குப் பிறகு வரும் 6வது திதி சஷ்டி எனப்படுகிறது. முருகப்பெருமானின் அருளைப் பெற இந்த விரதம் கடைபிடிக்கப்படுகிறது. தடைகள் நீங்கி மன அமைதி, தைரியம், ஆரோக்கியம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. குழந்தைப்பேறு வேண்டுபவர்கள் மற்றும் குடும்ப நலனுக்காக பலர் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கின்றனர். அதிகாலையில் நீராடி முருகப்பெருமானை வணங்க வேண்டும். நாள் முழுவதும் முழு உபவாசம் அல்லது பழம், பால் போன்ற எளிய உணவு மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். கந்தசஷ்டி கவசம், சுப்பிரமணிய புஜங்கம் அல்லது முருகன் நாமங்களை பாராயணம் செய்யலாம். மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது சிறப்பாக கருதப்படுகிறது. தமிழ் மாதமான ஐப்பசியில் வரும் 6 நாள் கந்தசஷ்டி விரதம் மிகவும் சிறப்புடையது. இது முருகப்பெருமான் சூரபத்மனை வென்று தர்மத்தை நிலைநாட்டிய நிகழ்வை நினைவு கூறுகிறது. சஷ்டி விரதத்தை எளிமையாகவும் முறையாகவும் கடைபிடிக்கும் வழிமுறை: 1. அதிகாலையில் எழுந்து நீராடி சுத்தமான ஆடை அணியுங்கள். 2. வீட்டில் அல்லது கோவிலில் முருகப்பெருமானை மனமுருகி வழிபடுங்கள். 3. விரத சங்கல்பம் செய்து, இன்று சஷ்டி விரதத்தை பக்தியுடன் அனுஷ்டிக்கிறேன் என்று மனதில் உறுதி கொள்ளுங்கள். 4. உங்கள் உடல் நிலைக்கு ஏற்றவாறு முழு உபவாசம் அல்லது பால், பழம் மட்டும் அல்லது ஒருவேளை சைவ உணவு என விரதத்தை மேற்கொள்ளலாம். 5. நாள் முழுவதும் இறை நினைவுடன் இருந்து கோபம், பொய், பிறரை புண்படுத்தும் செயல்களை தவிர்க்க முயலுங்கள். 5. கந்தசஷ்டி கவசம், சுப்பிரமணிய புஜங்கம், சுப்பிரமணிய அஷ்டோத்திரம் அல்லது ஓம் சரவணபவ மந்திரத்தை 108 முறை ஜபிக்கலாம். 7. மாலையில் முருகன் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வது சிறப்பாக கருதப்படுகிறது. 8. இறுதியில் நைவேத்தியம் சமர்ப்பித்து இறைவனை வணங்கி விரதத்தை நிறைவு செய்யுங்கள். சஷ்டி விரதத்தின் பலன்கள்: மன அமைதி, தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை, குடும்ப ஒற்றுமை, தடைகள் விலகுதல், ஆன்மீக முன்னேற்றம். விரதம் கடைபிடிக்கும் முறை உடல்நிலை, வயது, சூழ்நிலை ஆகியவற்றை பொறுத்து மாறலாம். பக்தியும் நல்லொழுக்கமும் தான் விரதத்தின் முக்கிய நோக்கம். சஷ்டி விரதத்தின் புராண வரலாறு மிகவும் சிறப்புடையது. முருகப்பெருமான் அசுரர்களின் அரசனான சூரபத்மன் மற்றும் அவனது சகோதரர்களான சிம்மமுகன், தாரகாசுரன் ஆகியோரை அழித்து தேவர்களை காப்பாற்றுவதற்காக அவதரித்தார். இந்த போர் 6 நாட்கள் நடைபெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. 7வது நாளில் முருகப்பெருமான் தனது வேல் ஆயுதத்தால் சூரபத்மனை வென்றார். சூரபத்மன் இறைவனிடம் சரணடைந்தபோது முருகன் அவனை முற்றிலும் அழிக்காமல் ஒரு பகுதியை மயிலாக மாற்றி தனது வாகனமாகவும், மற்றொரு பகுதியை சேவலாக மாற்றி தனது கொடிச்சின்னமாகவும் ஏற்றுக்கொண்டார். இதன் மூலம் தீமையை அழிப்பதை விட அதை நன்மையாக மாற்றுவதே இறையருள் என்ற உயர்ந்த தத்துவத்தை இந்த நிகழ்வு உணர்த்துகிறது. அதனால்தான் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதத்தில் வரும் கந்தசஷ்டி 6 நாட்கள் பக்தர்கள் விரதமிருந்து 6ஆம் நாள் நடைபெறும் சூரசம்ஹாரம் நிகழ்வை பக்தியுடன் கொண்டாடுகின்றனர். சஷ்டி விரதத்தின் உள்ளார்ந்த பொருள்: அசுரர்கள் நமக்குள் உள்ள காமம், கோபம், பேராசை, அகங்காரம் போன்ற தீய குணங்கள். முருகனின் வேல் ஞானம். சூரசம்ஹாரம் ஞானத்தின் மூலம் தீய குணங்களை வெல்வது.
அதனால்தான் சஷ்டி விரதம் வெறும் உண்ணாவிரதம் மட்டுமல்ல, மனதை தூய்மைப்படுத்தி நல்ல பண்புகளை வளர்க்கும் ஆன்மீக பயிற்சியாகவும் கருதப்படுகிறது.